ஹை ஃப்ரெண்ட்ஸ், தூய்மை பணியாளர்களை கைது பண்ணதுக்கு தளபதி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதாவது சென்னை ரிப்பன் மாளிகைக்கு எதிராக 10 நாட்களுக்கு மேலாக போராடிட்டு இருந்த தூய்மை பணியாளர்களை நேத்து நைட்டோட நைட்டா காவல்துறை கைது பண்ணிட்டாங்க. சோ இதுக்காக திமுக அரசை கண்டிச்சு தளபதி ஒரு பதிவு போட்டிருக்காரு. இந்த ஒரு பதிவுல என்ன சொல்லியிருக்காருன்னா, தங்களோட உரிமைகளுக்காக அறவழியில போராடிட்டு இருந்த தூய்மை பணியாளர்களை அராஜக போக்குடன் இரவோடு இரவாக தமிழக அரசு கைது பண்ணிருக்கு. இந்த ஒரு கைதுனால நிறைய பெண் தூய்மை பணியாளர்கள் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க, காயம் அடைஞ்சிருக்காங்க. மனசாட்சியுள்ள எவராலுமே தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு பெண்கள் மீதான வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. அண்ட் அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளையும் சிகிச்சைகளையும் உடனடியாக அளிக்க வேண்டும். அண்ட் கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் வெவ்வேறு இடங்களில் அவங்க குடும்பத்தினரோடு கூட தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு அடைச்சு வச்சிருக்கீங்க. அண்ட் ஆளும் அரசுக்கு மனசாட்சின்றது சிறிதளவாவது இருக்கா? நீங்க எதிர்கட்சியா இருந்தப்போ கொடுத்த வாக்குறுதியை தானே நிறைவேற்ற சொல்றாங்க. சோ உங்களால நிறைவேற்ற முடியலன்னா எதுக்காக அந்த வாக்குறுதியை கொடுக்குறீங்க? சோ அராஜக போக்குடன் கைது பண்ண தூய்மை பணியாளர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும். அண்ட் அவங்க போராடுவதற்கு மாற்று இடம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாதவங்க கைது பண்ற இடத்துல இருக்காங்க. ஏன் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படின்னு கேட்டவங்க கைதாகிறாங்க. அதுவும் பகல்ல பண்ண மிகப்பெரிய இஷ்யூ ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இரவோடு இரவாக பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.